சனாதனத்தை பற்றி துணிச்சலுடன் இழிவாக பேசும் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து அரசியல் செய்வது நாட்டிற்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்துள்ள நேர்காணலில் சனாதனம் குறித்து திமுக பேசியது தொடர்பாக பிரதமரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது இந்த கேள்வியை காங்கிரசிடம் எழுப்ப வேண்டும் என்று பிரதமர் கூறினார். சனாதனம் குறித்து இழிவாக பேசியவர்களுடன் இணைந்து அரசியல் செய்ய வேண்டிய நிர்பந்தம் காங்கிரசிற்கு ஏன் ஏற்பட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி வினவினார். மகாத்மா காந்தி மற்றும் வெளிப்படையாக ருத்ராட்ச மாலை அணிந்திருந்த இந்திரா காந்தி இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு சனாதனம் குறித்து எதிர்மறை கருத்துள்ள திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். सवाल कांग्रेस को पूछना चाहिए कि तुम्हारी क्या मजबूरी है कि सनातन के खिलाफ इतना जहर उगलने वाले लोगों के साथ तुम क्यों बैठे हो भाई? क्या तुम्हारी राजनीति अधूरी रह जाएगी क्या? ये कौन सी कांग्रेस की सोच विकृति आ रही है? कांग्रेस में ये चिंता का विषय है. डीएमके का तो जन्म शायद इस नफरत में पैदा हुआ होगा और धीरे धीरे वो नफरत का खेल भी उनका लोग स्वीकार करने नहीं लगे हैं और इसलिए वो नए नए तौर तरीके अपना करके बोल रहे. प्रश्न उनका नहीं है, प्रश्न कांग्रेस जैसी पार्टी का है कि उसने अपना मूल कैरेक्टर गंवा दिया है क्या? தொடர்ந்து பேசியவர் இந்தியாவை வடக்கு தெற்கு என்று பிரித்து பார்க்கக்கூடாது என்றும் கூறினார். ராமர் பெயரில் தமிழ்நாட்டில் பல கிராமங்கள் உள்ள போது அதனை எப்படி தனித்து பார்க்க முடியும் என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐநாவில் முதன்முறையாக தமிழை பற்றி பேசிய தன்னை பன்முகத்தன்மைக்கு எதிரானவர் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் பன்முகத்தன்மை இருப்பதாகவும் அதுவே நாட்டின் பலம் என்றும் மோடி கூறியுள்ளார். ஆனால் எதிர்க்கட்சிகள் நாட்டை ஒற்றை அடையாளத்திற்குள் அடைக்க முயற்சிப்பதாகவும் பிரதமர் விமர்சித்துள்ளார். मैं समझ नहीं पाता हूं कि जो व्यक्ति यूएन में जाकर के पहली बार दुनिया की सबसे पुरातन भाषा तमिल भाषा का गुणगान करता हो, किस आधार पर उस व्यक्ति को आप ऐसे आरोप लगा रहे हो? தேர்தல் பத்திர திட்டம் இல்லை என்றால் அரசியல் கட்சிகளுக்கு யார் நன்கொடை கொடுத்தார்கள் என்பது தற்போது எப்படி தெரிந்திருக்கும் என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார். தேர்தல் பத்திர திட்டம் மூலமாக 37% மட்டுமே பாஜகவிற்கு நிதி வந்ததாகவும் எஞ்சியவை எதிர்க்கட்சிகளுக்கு சென்றதாகவும் மோடி விளக்கம் अलितुल्लार. 16 कंपनी जिसका ईडी सीबीआई कोई न कोई उस समय एक्शन भी हुआ और बॉन्ड भी निकला. 37% अमाउंट बीजेपी ने, 63 ऑपोजिशन को. क्या ईडी रेड करे और ऑपोजिशन को डोनेशन देने का कार्यक्रम वर्क करे? क्या बीजेपी ऐसा करेगी? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீது இருந்த அதிருப்தியால் மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததாக மோடி கூறினார். ஆனால் தற்போது மாநில கட்சிகள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியால் மீண்டும் தேசிய கட்சியின் பக்கம் மக்கள் திரும்பி இருப்பதாகவும் அதற்கான வாய்ப்பாக பாஜக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். IPS பதவியை துறந்துவிட்டு அண்ணாமலை திமுகவிற்கு சென்றிருந்தால் அவருக்கு நல்ல பெயர் கிடைத்திருக்கும் என்று மோடி கூறினார். ஆனால் கொள்கை பிடிப்பால் பாஜகவிற்கு வந்ததால் மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கு அதிகரித்து இருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார்.